மோட்சம்ங்கிறது இப்பவே இங்கேயே இந்த கணமே நம்மளால அடைய முடிகிற ஒண்ணு. மோட்சம்ங்கிறது சிம்பிளா சொல்ல போனா என்னன்னா, துன்பம் வரும்போது துவளக்கூடாது, இன்பம் வரும்போது துள்ளி குதிக்க கூடாது. ஒரு பேலன்ஸ்டு மைண்டா இருந்தாலே அதைத்தான் மோட்சம் சொல்றோம். சரிங்களா? மோட்சம். இந்த உலகம் மாயை, இது நிரந்தரமற்றது, நிலையானது கிடையாது. நிலையானதுங்கிறது மெய்ப்பொருள் ஒண்ணுதான் நிலையானது. அந்த மெய்ப்பொருள் என்ன அப்படிங்கிறது உணர்ற தன்மையைத்தான் இங்க மோட்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒண்ணு இந்த சரீரம், பிசிக்கல் பாடி, மனித சரீரம். புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த சரீரம் நமக்கு கிடைக்கும். புண்ணியம் என்னும் பணத்தை கொடுத்து இந்த மனித சரீரம் என்ற படகை வாங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த சரீரத்தின் வேலை என்னன்னா, துன்பக் கடலை கடந்து பகவானிடத்தும் சரணாகதி அடைய வேண்டும். சரணாகதி, நீ தான்ப்பா எல்லாம், நீ பார்த்துக்கோ, இவ்வளவு நாள் நீ தான் நடத்தி வச்ச, எவ்வளோ நன்மைகளை எனக்கு பிளஸ் பண்ணியிருக்க, ஏதோ அப்பப்ப சில சில தீமைகள் எனக்கு வருது, அதுக்கு காரணம் நான் செஞ்ச பாவங்கள் அப்படிங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம எப்பவுமே புலம்புவோம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம், நான் மட்டும்தான் இந்த உலகத்துல கஷ்டப்படுறேன். யாருமே கஷ்டப்படலை, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய எக்ஸாம்பிள்